சரி, ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைய கடந்து போவோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். கலாத்தியர் 3:14 வாசிங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையில் நாங்கள் வந்து உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து உம்மை ஆராதிக்க, மகிமைப்படுத்த, உம்முடைய பிரசன்னத்தை உணர, ஆண்டவரே உம்முடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ள நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இடைபடுகிறதான ஒரு நேரம், உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. வேதத்தில் 3 முக்கியமான முற்பிதாக்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவர்களுக்கு உண்டான வாக்கு தத்தங்களும் இவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களும் விசேஷித்தவைகள். பைபிளில் இவங்களை பற்றி எப்பவுமே கொஞ்சம் விசேஷமாக தான் இருக்கும். நம்முடைய முற்பிதாக்கள் 430 வருஷம் கழித்து மோசே கிட்ட தன்னை பற்றி சொல்லும்பொழுது, ஆண்டவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறவர் உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொன்னார். அப்போ இந்த 3 பேருடைய ஆசீர்வாதமும் வாக்கு தத்தமும் எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷல். அதில் குறிப்பாக நாம் இதை எப்படி நினைக்கிறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுனா இஸ்ரவேலர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கலாத்தியர்கள் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். இப்போ இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்பது என்ன? அது புறஜாதியாருக்கு வரும்படி. யார் மூலமாக? கிறிஸ்து இயேசுவினால். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன? இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறதை நான் கொஞ்ச காலமாக வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்டோமோ ஆசீர்வாதங்கிறத என்னங்கிறதே நம்ம என்ன செய்யலை, சரியாக புரிஞ்சிக்காமல் விட்டுட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணுகிறது. நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் அதுக்கு நமக்கு சரியாக தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இடைப்பட்ட கொஞ்ச காலத்தில் தான் சபை ஆசீர்வாதம்னா என்னங்கிறத கொஞ்சம் அப்படியே தாண்டி போயிடுச்சு. இப்போ உண்மையிலே ஆசீர்வாதம்னா என்ன, எது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களை இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனை கேட்டிங்கன்னா எது ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டால், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம், ஒரு வீடு என்பது ஒரு ஆசீர்வாதம், ஒரு நல்ல வேலை என்பது ஒரு ஆசீர்வாதம், அப்புறம் ஒரு நல்ல குடும்பம் என்பது ஒரு ஆசீர்வாதம், நல்ல சம்பாத்தியம் ஒரு ஆசீர்வாதம், அப்புறம் நல்ல பிள்ளைகள் என்பது ஒரு ஆசீர்வாதம். இதைத்தான் நம்ம ஆசீர்வாதம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ ஒரு படி மேலே போய் எதெல்லாம் ஆசீர்வாதம்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு வீடு இருந்தால் 2 வீடு கொடுத்தாருன்னா அதுவும் ஆசீர்வாதம். அப்புறம் இந்த கார்லேருந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான கார் கொடுத்தாருன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இன்னொரு பெரிய கார் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் சுதந்திரிக்காத அப்போஸ்தலர்கள் ஆசீர்வாதம் இல்லாதவர்களா? இந்த ஆசீர்வாதம் எல்லாம் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார் அப்படின்னு இருக்குது இயேசு கிறிஸ்துவை பற்றி பிலிப்பியருக்கு எழுதும் போது. அப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாம் பணக்காரனாக இருக்கிறதுக்காக தான் அவர் என்னவா மாறி இருக்கிறாரு, தரித்திரனாக இந்த உலகத்தில் தரித்திரனாக வந்துட்டு அவர் என்னவா மாறிட்டார், நம்மளை என்னவா மாற்றிட்டார், பணக்காரங்களாக மாற்றிட்டார் அப்படிங்கிறார். அப்போ என்னுடைய ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா, அப்போது முதல்ல இயேசு கிறிஸ்து பணக்காரன் ஆக்கணும்னா முதல்ல யார் ஆக்கியிருக்கணும் பணக்காரனா? சிலுவை மரணத்துக்கு அப்புறம் யார் ஆக்கியிருக்கணும்? அப்போஸ்தலர்களை தான் ஆக்கியிருக்கணும். ஏன்னா அவங்களாவது எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு பின்னாடி வந்தாங்க. 2வது அவங்களே கேட்குறாங்க, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர்கள் நியாயமாக என்ன ஆகிருக்கணும், அவங்க தான் ஃபஸ்ட்டு பணக்காரங்களாக மாறி இருக்கணும். அதுவும் எப்படிப்பட்ட பணக்காரங்களாக மாறி இருக்கணும், உலகத்திலே நம்பர் 1 பணக்காரங்களாக மாறி இருக்கணும். ஏன்னா அவ்வளவு டெடிக்கேஷன் அவங்ககிட்ட இருந்துச்சு, அவ்வளவு தியாகம், மரணம் எல்லாம் இருக்குது, ரத்த சாட்சியாக மறிச்சிருக்கிறாங்க. அப்போ அவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவில்லை என்றால் அப்போ எது ஆசீர்வாதம் இல்லையா? இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனுக்கு சில போதகர்கள் எப்படி போதிக்கிறாங்கன்னா, உன்னை 6 மாதத்தில் பணக்காரனாக்கி காட்டுறனா இல்லையா பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ இதுதான் ஆசீர்வாதம் என்றால் ஏன் பவுல் அதை பெற்றுக்கொள்ளவில்லை? பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு அவர் கடலில் 13 நாள் கிடக்கிறாரு, 1 குறைய 40 வாங்குறாரு, பட்டணங்கள் தோறும் அடிக்கப்படுறாரு, நான் மிருகங்களோட இருக்கிறது போல இருக்கிறேன் என்று சொல்கிறாரு, நான் பயந்திருந்தேனுங்கிறாரு. எதுக்கு அப்புறம் இருந்தார் அப்படி? அப்போ இவங்களுடைய கணக்குப்படி இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ அப்படியெல்லாம் சொன்னினா, வாயால் சொன்னினா நீ கிறிஸ்துவின் பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாதவன், நீ பாவிங்கிறாங்க. அப்படின்னா முதல் பிரதானமான பாவி பவுலா மாறி விடுவார் இல்லையா? அப்போ ஆசீர்வாதம் என்பது எதை குறித்து பைபிள் பேசுகிறது? எது ஆசீர்வாதம்? உண்மையிலே எது ஆசீர்வாதம்? இப்போவும் சொல்கிறேன், இப்போ நாம் இருக்கிறோம் இல்லையா, இது எல்லாமே ஆசீர்வாதமான வாழ்க்கைன்னு சொல்கிறேன்ல, உண்மைதான், எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்
கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உங்களுக்கு எனக்கும் வரும்படிக்கு. அப்படின்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் முதல்ல என்ன, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லை. ஆபிரகாமுக்கு எது ஆசீர்வாதம்? இப்போ நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள், ஆபிரகாம் எதெல்லாம் ஆசீர்வாதமாக கேட்டார், எதெல்லாம் ஆசீர்வாதமாக வந்துச்சு அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஒரு 3 இடத்துல கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சிடுறாரு. 12வது வசனத்திலிருந்து 24வது வசனத்துக்கு வரை, 24ஆம் அதிகாரத்துக்குள்ளே, 12ஆம் அதிகாரத்துலேருந்து 24ஆம் அதிகாரத்துக்குள்ளே 3 இடத்துல ஆபிரகாமை பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, 24ஆம் அதிகாரத்துக்கு பின்னாடி பைபிள் எங்கே போயிடுது? ஈசாக்குக்கு பின்னாடி போயிடுது. ஸோ இந்த இடத்துல கர்த்தர் மிக முக்கியமாக ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார். அப்போ ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தான் இல்லையா, அவருடைய ஆஸ்தி பூமி தாங்கக்கூடாதா இருந்தது அப்படின்னு இருக்கு. சரி, அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவின் வழியாக வரணும்னா, அப்போ ஆபிரகாம் செல்வச்சீமானா இருந்தது போல நம்மளும் என்னவா இருக்கணும்? செல்வச்சீமானா இருக்கணும். நம்முடைய ஆஸ்தி என்னவா இருக்கணும்? பூமி தாங்கக்கூடாததாக இருக்கணும் இல்லையா. சரி, முதல்ல அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? ஆபிரகாமுக்கு அப்புறம் அடுத்து யாருக்கு வரணும்? சரி, ஈசாக்கு எப்படி இருந்தார்? நீங்கள் வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் வாசி. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி அதுக்கு முன்னாடி அப்ப 100 மடங்கு பலன் அடைந்தான். அதுக்கு முன்னாடி அப்ப அவன் ஐஸ்வர்யவனாகி அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவன் என்னவா இருந்திருக்கிறான்? ஐஸ்வர்யன் இல்லாதவனா இருந்திருக்கிறான். அப்பதான் அவன் ஐஸ்வர்யனாக மாறுகிறான். அப்படின்னா அவங்க அப்பாவுடைய மொத்த சொத்தும் யாருக்கு வந்திருக்கணும்? ஈசாக்குக்கு தானே வந்திருக்கணும். ஆஸ் பர் இன்னைக்குள்ள லாப்படியும் சரி அன்னைக்குள்ள லாப்படியும் சரி யாருக்கு தான் வந்திருக்கணும்? அப்போ இவன் ஐஸ்வர்யனாகினா என்ன அர்த்தம்? அப்போ அவங்க அப்பாவுடையது என்ன இவனுக்கு வரல? யோசிச்சு பாருங்க. அந்த 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் சொல்லுது, 6வது வசனம். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். அப்ப ஈசாக்குக்கு என்ன கொடுத்தான்? 5வது வசனம். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். அப்ப மொத்த சொத்து யாருக்கு தான் வந்திருக்கணும்? ஈசாக்குக்கு தான் வந்திருக்கணும். அப்புறம் ஏன் 26ஆம் அதிகாரத்துல ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து அப்படின்னா என்ன ஆயிருக்கணும்? ஏற்கனவே அவன் சொத்து ஆஸ்தி தாங்கக்கூடாதாக இருந்திருந்தா அப்ப ஈசாக்கு என்னவாய் மாறி இருக்கணும்? அவனை அப்படி சொல்லியிருக்க கூடாது. அவர் செல்வ சீமானாய் இருந்து மிகப்பெரிய சீமானாய் மாறினான் அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஐஸ்வர்யவனாகி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ஆபிரகாமுக்கு உண்டான உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஈசாக்கு கையில் வரவில்லை. இல்லைங்க, இதுல கொஞ்சம் டவுட் இருக்குது. அப்படியா சொல்றீங்க? சரி, ஓகே. ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? யாக்கோபுக்கு தானே வரணும். யாக்கோபு எங்க போனாரு? லாபான் கிட்ட போயிட்டாரு. அங்க போய் எத்தனை வருஷம் வேலை செஞ்சாரு? 20 வருஷம் வேலை செஞ்சாரு. வேலை செஞ்சுட்டு வரும்போது இரு பரு பரிவாரத்தோட வந்தார். அப்படிதானே சொல்லுது, நான் கோலும் கையுமாய் கடந்து போனேன், இரு பெரு பரிவாரங்களோடு கர்த்தர் என்னை திரும்ப பண்ணினார் அப்படின்னு இருக்கு. அப்ப ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரல? அவனை கர்த்தர் தனியாக ஆசீர்வதித்தார். சரி, யாக்கோபுடைய ஆசீர்வாதம் யாருக்கு போகணும்? யோசேப்புக்கு போகணும். அப்ப யோசேப்பு எங்க போனாரு? எப்படி போனாரு? அடிமையாக விற்கப்பட்டு போனாரு. அங்க போய் அவர் போர்த்திபார் வீட்டில் இருந்து சிறைச்சாலைக்கு போய் பார்வோன் இடத்துல போய் அவர் பிரதமரா மாறி அவர் இவர்களை போஷிக்கும்படி மாறிட்டாரு. 70 பேர் போய் அவர்கிட்ட வாங்குறாங்க. அப்போ யாக்கோபின் ஆசீர்வாதம் யாருக்கு வரல? இரு பேர் பரிவாரங்கள் வச்சிருந்த யாக்கோபு அரிசி வாங்குறதுக்கு எங்க போயிட்டாரு? கோதுமை வாங்குறதுக்கு எங்க போயிட்டாரு? யோசேப்பு கிட்ட போயிட்டாரு. அப்போ உலக ஆசீர்வாதம் யாருக்கிட்ட வரல? 4 தலைமுறை எடுத்துக்கோங்க. தேராகின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வரவில்லை, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வரவில்லை, ஈசாக்கின் ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வரவில்லை, யாக்கோபின் ஆசீர்வாதம் யோசேப்புக்கு வரவில்லை. ஆனால் வசனம் தெளிவா சொல்லுது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படிக்கு. அப்படின்னா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆசீர்வாதம் என்பது வேறு, எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆசீர்வாதம் வேறு. நம்ம எதை ஆசீர்வாதமாக நினைச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் தேவையோ அதை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றிட்டோம். சட்டை பேண்ட் தேவை, ஆசீர்வாதம். கர்த்தர் எனக்கு ஒரு சட்டை பேண்ட் கொடுத்து ஆசீர்வதிச்சார்.
புது புடவையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சதுனால நான் முதல்ல அதை சர்ச்சுக்கு தான் கட்டுவேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கொடுத்து ஆசீர்வதிச்சார். ஆண்டவர் எனக்கு கார் கொடுத்து ஆசீர்வதிச்சார். ஆண்டவர் எனக்கு நல்ல கணவன் மனைவியை கொடுத்து ஆசீர்வதிச்சார். இது எல்லாம் ஆசீர்வாதம் என்றால் இதே மாதிரி உலகத்தானுக்கும் இருக்கா இல்லையா? உலகத்தான்கிட்ட வீடு இருக்கா இல்லையா? உலகத்தான்கிட்ட நல்ல குடும்பம் இருக்கா இல்லையா? உலகத்தாரில் அவங்க தேவனை அறியாதவங்களா இருக்கட்டும், ஒழுக்கமாக வாழ்கிற எத்தனை குடும்பத்தார் இருக்கிறாங்க தானே? நம்மளை விட நல்லவங்க அங்கே கொஞ்சம் இருக்காங்க தானே? இல்லாமல் இல்லைல்ல. அப்போ எது உண்மையிலேயே ஆசீர்வாதம்? இது எல்லாம் வாழ்க்கைக்கு அழகு, இதெல்லாம் வாழ்க்கையினுடைய தேவை. நல்ல மனைவி தேவை, நல்ல கணவன் தேவை, நல்ல பிள்ளைகள் தேவை, பணம் தேவை வாழ்க்கைக்கு. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது எல்லாமே வேதம் சொல்லுகிற ஆசீர்வாதம் இல்லை. வேணா இப்படி வச்சுக்கோங்க, பூமிக்குரிய ஆசீர்வாதமாக வச்சுக்கோங்க. ஆனால் பைபிள் சொல்கிற ஆசீர்வாதம் இது அல்ல. பைபிள் சொல்கிற ஆசீர்வாதம் என்ன? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி புறஜாதியாருக்கு வருகிறது? அப்போ பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ ஆபிரகாமை 3 இடத்துல ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். அந்த 3 காரியங்களையும் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். முதலாவது வாசிங்கள், ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். மன்னிக்கணும், வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, நல்லா கவனிங்க, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்ப ஆசீர்வாதம் என்பது என்ன? உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்பதுதான் ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமின் பேரை பெருமைப்படுத்துவார் அப்படிங்கிறது அங்கே வசனம் நமக்கு எடுத்துக்கிறோம். சரி, இதில் 2 முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு நம்ம அடுத்த ஆசீர்வாதத்துக்கு போயிடுவோம். இப்போ ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவன் ஆபிரகாமாக இருந்தானா ஆபிராமா இருந்தானா? ஆபிராமாக இருந்தான். இப்போ எத்தனை பேர் ஆபிராம்னு பேர் வைக்கிறீங்க? எத்தனை பேர் ஆபிராம்னு பேர் வைக்கிறீங்க? என்ன கேட்குறது புரியலையா? ஆபிரகாம்னு வைக்கிறீங்களா ஆபிராம்னு வைக்கிறீங்களா? ஆபிரகாம் தானே வைக்கிறீங்க. சரி, ஆபிரகாம்னு பேர் மாற்றும் போது உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னாரா? வாசிங்க, 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும். வாசிங்க. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இங்க எங்கேயாவது ஆசீர்வாதங்கிற வேர்டு இருக்கா? ஒரு இடத்துலயாவது இருக்கா? உன் பேரை பெருமைப்படுத்துவேன்ற இடத்துல அங்கே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்னு சொல்லும் போது அவன் பேர் என்னது? ஆபிராம். இப்போ 17ஆம் அதிகாரத்தில் பேரை மாற்றிட்டாரு, ஆபிரகாம். அப்போ இந்த இடத்துல ஒரு வார்த்தை ஆண்டவர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லலை? உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லலை. ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லும் பொழுது அவன் பேர் ஆபிரகாம் இல்லை. இன்றைக்கி நம்ம யாருமே ஆபிராம்னு பேர் வைக்கிறதே இல்லை, ஆபிரகாம்னு வைக்கிறோம். சரி, இதை விட்டுருங்க. இது அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான சத்தியம். சரியா? இல்லைங்க, அதெல்லாம் இல்லை, ஆண்டவர் இதைத்தான் சொன்னார் அப்படின்னு நீங்கள் எதாவது பிடிச்சிங்கன்னா வசனத்தின்படி அப்படி இல்லை, இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம ஆனால் ஆபிரகாம்னு பேர் வைக்கிறோம். ஆபிரகாம்னு என்ன செய்கிறோம்? எல்லாருக்கும் பேர் வைக்கிறோம். நான் அதையும் குறையாக உங்களுக்கு சொல்ல வரல, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆனால் கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்பதை இதைத்தான் சொன்னாரா? ஆண்டவர் உன் பேரை பெருமைப்படுத்துவேனுங்கிறத என்ன, உலகம் முழுக்க உன் பேரை எல்லா பிள்ளைகளுக்கும் வைப்பாங்க அப்படிங்கிறதா? அதான் அர்த்தமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ சர்வாதிகாரிகள் பேரை கூட தங்கள் பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறாங்க இல்லையா? எத்தனையோ விக்கிரகங்கள் பேரை தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க? வைக்கிறாங்க. எத்தனையோ பேர் தங்களுடைய தேவர்கள் பேரை அவர்களுக்கு வைக்கிறார்கள். அப்போது பேரை பெருமைப்படுத்துவேன் என்பதனுடைய அர்த்தம் என்ன? பேரை பெருமைப்படுத்துவேன்னா உலக பிரகாரமாக உன் பேர் மேலே வர்றதுங்கிறது ஒரு ஆசீர்வாதமா? அந்த பேர் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது. இப்போ நம்மளை ஒரு சின்ன மாயையான உலகத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். எப்படி மாயையான உலகத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம பேர் அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்தால் ஒரு சந்தோஷம். என் பேர் பேப்பரில் வந்திருக்கு, ஓகே,
அதோட அந்த பேர் என்னவா மாறிடுது, அவ்வளோதான், அன்னையோட மறைஞ்சு போயிடுது. இல்லைங்க, கொஞ்சம் பேருடைய பேர் கொஞ்சம் நிலைச்சு நிற்குது. இப்போது சச்சின் டெண்டுல்கர் இப்போ சொல்கிறோம், இப்போ இப்படி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நாம் சச்சின் டெண்டுல்கர் இந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்க, நாம் அவர் பேரை நம்ம பெருமையாக சொல்கிறோம், கிரிக்கெட்டில் அப்படி சாதிச்சார் இப்படி சாதிச்சாருன்னு. அதுக்கு முன்னாடி உள்ளவங்க, அதுக்கு முன்னாடி சாதித்தவங்க பேரை நம்ம இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? இல்லை, மறந்து போச்சு. எல்லா ஃபீல்டுலேயுமே அந்தந்த காலகட்டத்தில் சாதிக்கிறவர்கள் பேர் சில காலங்கள் இருக்கும். அதற்கு பிறகு அந்த பேர் என்னவாகும், மறைஞ்சு போயிடும். அதோட அவ்வளோதான், இருக்காது. எத்தனையோ பேருடைய பெயர் இன்னைக்கு மறைஞ்சு போயிடுச்சு. ஒரு சிலருடைய பெயர் மாத்திரம் நிற்கிறது. அவங்க கட்டின கட்டடங்களாலேயோ, அவங்க சாதித்த சாதனைகளாலேயோ, அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளாலேயோ அந்த பெயர் நிற்கிறது. அதனால அந்த பேர் பெருமையா? அந்த ஃபீல்டில் உள்ளவங்க அதை பற்றி பேசும்போது அங்கே பேசுவாங்க அதை பற்றி, அவ்வளோதான். அதற்கு பிறகு நாம் அந்த பேரை என்ன செய்ய போகிறதில்ல, நினைக்கவே போகிறதில்ல. சரி, இப்போ அந்த பேரெல்லாம் இருக்கட்டும். இப்போது இந்த பூமி அழிஞ்சிருச்சு, பேர் என்னவாகும்? டோட்டல் பூமியே அழிஞ்சிருச்சு, அப்போ நம்ம பேர் என்னவாகும்? இப்போ ஒரு கல்வெட்டில் நம்ம பேரை வச்சிருக்கிறாங்க, பூமி மொத்தமாக எரிய போகுது. ஆஸ் பர் பைபிள் பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பேர் என்னவாகும்? அழிஞ்சு போயிடும். அப்போ உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றது இந்த டெம்பரவரிக்காகவா? இதுதான் கர்த்தர் உண்மையிலே உன் பேரை பெருமைப்படுத்துதலா? சரி, ஆபிரகாமுக்கு அப்புறம் பைபிளில் யாருக்கு ஆபிரகாம்னு பேர் வச்சாங்க? ஆபிரகாமுக்கு அப்புறம் யார் பைபிளில் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆபிரகாம்னு பேர் வச்சாங்க? ஈசாக்கு தான் பையனுக்கு, ஒரு பையனுக்கு பேர் வச்சார் ஆபிரகாம்னு? அல்லது ஏசாவோ அல்லது யாக்கோபோ தம் பிள்ளைகளுக்கு ஆபிரகாம்னு பேர் வச்சாங்களா? 12 பசங்க யாக்கோபுக்கு. ஒருத்தனுக்காவது தாத்தா பேர் வைக்கலாமா? இன்றைக்கி நம்ம வைக்கிறோம்ல, தாத்தா பேர் வைக்கிறோம், அப்பா பேர் வைக்கிறோம், அம்மா பேர் வைக்கிறோம்ல. யாராவது அப்படி வச்சாங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் யாராவது தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் பேரை வச்சிருக்கிறாங்களா? ஏதாவது 1 2 இருக்கலாம் மேபி. பைபிளில் ஆபிரகாமுக்கு அப்புறம் இன்னொரு ஆபிரகாம் எங்கே? அப்படின்னா பேரை பெருமைப்படுத்துவேன் என்பதனுடைய அர்த்தம் என்ன? 4000 வருஷமா ஆபிரகாம் பேர் இருக்கு, மாற்று கருத்தே கிடையாது. காயின் பேர் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? வைக்கிறாங்க வைக்கல. காயினுடைய பெயர் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ அவன் பேர் பெருமையா? காந்திங்கிறதும் பெருமை தான், பேர் இருக்கு. கோட்ஸே பேரும் இருக்குது தானே, 2 பேருடைய பேரும் இருக்குல்ல. காந்தி பேரை சொல்லும் போதெல்லாம் யார் பேரை சொல்கிறோம்? கோட்ஸே பேரை சொல்கிறோம்ல. இயேசு பேரை சொல்லும் போதெல்லாம் யூதாஸ் காட்டி கொடுத்தான்னு சொல்கிறோம்ல. அவன் பேரும் இருக்கு, இவன் பேரும் இருக்கு. பெருமைப்படுத்துதல் என்றால் என்ன? பேர் இருப்பது பெருமை அல்ல. யாருக்கிட்ட எங்கே அந்த பேரை நாம் சொல்கிறோமோ அதான் பெருமை. எங்கே அந்த பெயர் நினைவு கூறப்படுகிறதோ அதான் பெருமை. நிலையில்லாத இடத்தில் நிலையில்லாதவர்கள் உன் பெயரை சொல்வதில் என்ன ஆசீர்வாதம் இருக்கு? உங்களுக்கு என்ன? பேசிகிட்டே இருக்கும்போது மெசேஜில் பாஸ்டர் என் பேரை சொன்னார், சந்தோஷம், அவ்வளோதான். ஒவ்வொரு மெசேஜ்லையும் சொல்கிறாரா? இல்லை. ஒரு நாள் நீங்கள் தப்பு பண்ணால் அதே மெசேஜில் நீங்கள் பண்ணுற தப்பையும் சொல்லுவார். அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? பாஸ்டர் என் பேரை சொல்லி நான் பண்ண தப்பை சொல்லிட்டாரு. நீங்கள் நல்லது பண்ணும்போது உங்கள் பேரை சொல்லணும், நீங்கள் தப்பு பண்ணும்போது பேரை சொல்லக்கூடாது. அதான் நம்ம எண்ணம், ஃபேக்ட் அதானே. அப்போ பேரை பெருமைப்படுத்துதல் என்பதற்கான அர்த்தம் என்ன? கர்த்தர் எதை சொல்ல வருகிறார்? இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் எந்த இடத்துல எப்படி பேர் பெருமைப்படுத்தினாலும் ஒரு நாள் அந்த பேர் மங்கி போகும். ஒரு பேர் பயங்கரமான ஹோட்டல், செம்ம சாப்பாடுங்க, அந்த பேர் யார் கிடணும், அங்கே போகலாம். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு ஹோட்டல் பேர் இருந்துச்சு. அந்த ஹோட்டலுக்கு அப்படி ஒரு பேர். எல்லாரும் ஈவினிங்கில் சாயங்காலத்தில் அவுட்டிங் போகிறது, ஏதாவது வெளியே போகிறதுனா அந்த ஹோட்டலுக்கு போகலாம்பாங்க. அப்படி ஒரு பேர். இன்றைக்கி அந்த ஹோட்டல் ஒன்றுமே இல்லாமல் மங்கி போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அங்கே அன்றைக்கி நாங்கள் போகிறோம், சரி அந்த காலத்தில் அப்படி ஒரு பேரோட இருந்துச்சுன்னு உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு வெளியே வரமா சொன்னோம், இனி ஒரு நாள் இந்த ஹோட்டல் கூட திரும்பி வரக்கூடாதுன்னு. அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. எதுக்கு சொல்ல வரேன்? இந்த பெயர் பெருமைப்படுத்தல் என்பது பூமிக்குரியதை பற்றியே இங்கே பேசலை. பூமிக்குரிய காரியங்களை சொல்லி இருக்குமானால் அது நிரந்தரமானதாக இல்லை. அப்போ புறஜாதியாருக்கு இந்த ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? அதான் ரொம்ப முக்கியம். இப்போ பேரை உண்மையிலேயே பெருமைப்படுத்துதல் என்றால் என்ன? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், நல்லா கவனிங்க, அவருடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். பேரை பெருமைப்படுதல்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த பூமியில உன் பேரை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சொல்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
இப்போ ஒரு பாட்டை, நல்ல பாட்டை நீங்கள் போட்டு யூடியூப்பில் ஏற்றிட்டீங்கன்னா உங்கள் பேர் அடுத்து வந்துட போகுது இல்லையா? ஓ, அவர் பாட்டு சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த பாட்டை கேட்க போகிறாங்க, ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் செய்ய போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் உண்மையிலேயே நாளைக்கு உங்கள் பாட்டு நல்லா இல்லைன்னா உங்கள் பேர் மங்கி போயிடும். எத்தனையோ நல்ல இசை அமைச்சவங்க இன்னைக்கு இல்லை, அவங்க பேர் அப்படியே மறைஞ்சு போச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடுச்சு. 1-2 பேர் இருக்குது, அதுவும் எப்பயாவது நினைவு கூறப்படுகிறது. யாரும் டெய்லி நினைவு கூறுறதில்ல. ஒரு நாள் வந்தவர் இன்னொரு நாள் இல்லாமல் போவார், உன் பெயரும் இல்லாமல் போகும். யோசிச்சு பாருங்க, அலெக்சாண்டர் மாதிரி உலகத்தை 70% அரசாண்ட இவங்க இல்லை. அலெக்சாண்டர் பேர் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வைக்கிறாங்க. ஆனால் அலெக்சாண்டர் பெயர் இன்னைக்கும் பெருமையாக நம்ம எங்கேயாவது பேசிட்டே இருக்கிறோமா? யாரோ ஒருத்தர் என்னைக்கோ ஒரு நாள் பேசுறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. யாரோ ஒருத்தர் தன் பிள்ளைக்கு அலெக்சாண்டர்னு பேர் வைக்கிறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆனால் உண்மையான பெயர் பெருமைப்படுத்தலாம் என்னன்னா, வசனம் தெளிவாக சொல்லுது, இந்த பூமியிலே உன் பெயரை பெருமைப்படுத்தினால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அந்த பெயர் பெருமைப்படுத்தப்பட்ட விடாலும் பரவாயில்லை. இப்போ நல்லா கவனிங்க, எத்தனையோ மிஷினரிகள் இங்கே வந்திருக்கிறாங்க, எத்தனையோ மிஷினரிகள் வந்து இந்தியாவுக்கு கர்த்தரை அறிவிச்சிருக்கிறாங்க. எத்தனை மிஷினரிகள் பேர் உங்களுக்கு தெரியும்? எத்தனை பேருடைய பேர் நமக்கு தெரியாமலேயே போயிடுச்சு. எத்தனை பேர் காட்டில் போய் மலையில் போய் அவங்க சுவிசேஷம் அறிவித்து அங்கேயே செத்து போனவங்க இருக்காங்க, அவங்க பேர் வெளியே கூட என்ன செய்யல, தெரியல. எத்தனையோ பேர் 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டில் எரிஞ்சு போயிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் உலகளாவிய முதல் 3 நூற்றாண்டுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாடுகளை திருச்சபை சந்திச்சுச்சு. லட்சக்கணக்கில் ஜனங்க செத்து போனாங்க. இப்போ அவங்க பேர் எல்லாமே நமக்கு தெரியாது, பூமியில் யாருக்குமே தெரியாது. அந்த பேர் நமக்கு சொல்லப்படவும் இல்லை, தெரியப்படும். ஏதோ 1-2 பேர் சொல்லியிருக்கு, அந்திப்பா இப்படிலாம் சொல்லியிருக்கு, யார் பேருமே தெரியாது. அதனால இவர்கள் பெயர் பெருமைப்படாமல் போய்விட்டதா? இவங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அதுதான் இருக்கிறதுலே பேரை பெருமைப்படுத்துறதுல நம்பர் 1. உங்க பேர், என் பேர் இந்த பூமியில பெருமைப்படுத்தப்படுகிறதா, இங்கே உயர்த்தப்படுகிறதா? நம்ம எதுக்கு ஓடிட்டு இருக்கிறோம்? என் ஆஃபீஸில் என் பேரை மேனேஜர் சொல்லணும், ப்ரொமோஷனில் என் பேரை சொல்லணும், எல்லாருக்கும் முன்னாடி என் பேரை சொல்லணும், எல்லாரும் கை தட்டணும், நான் வரும்போது என் பேரை பேப்பரில் வரணும், அல்லது அந்த ஊர் புக்கில் வரணும், என் ஸ்கூல் புக்கில் வரணும், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் வரணும், இல்லை என் பையன் நல்ல மார்க் வாங்கிட்டான்னு பேனரில் வரணும். அத்தனையும் மாயை, அத்தனையும் மாயை. இவையெல்லாம் அப்படி கேட்கறதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷமா இருக்கும், அவ்வளோ அவரை நீங்களே மறந்துடுவீங்க. என்னைக்காவது பேசும்போது சொல்லுவீங்க, பேனரில் என் பேர்லாம் வந்துச்சு, அவன் நம்ப கூட மாட்டான், யார் உங்கள் பேராம்பா. ஏன்னா அன்னைக்கு நம்ம இருக்க நிலைமையை தான் அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் இல்லையா? இப்போ ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தபோது அந்த பாஸ்டருக்கு சீரியஸாக போட்டாரா விளையாட்டுக்கு போட்டாரான்னு தெரியல, டாக்டர் எம்டி ஜெகன்னு போட்டு விட்டார். முதல்ல எனக்கே சிரிப்பு வந்துடும், அது வேற விஷயம். யார் நான் டாக்டர்னு வச்சுங்க, அது வேற விஷயம். அன்னைக்கு பார்த்து என் பையனை கூப்பிட்டு போவேன் நான் மீட்டிங்க்கு, எப்பவும் தனியாக தான் போவேன், சகோதரர்கள் தான் போவேன். அன்றைக்கி அவனை கூட்டிகிட்டு போனேன், வாடா போகலான்னு. போஸ்டரில் டாக்டர்னு போட்டுருந்துச்சு. இப்படி எனக்கு திரும்பி பார்த்துக்க தான், நீங்கள் எப்போ டாக்டரா நீங்கள் அப்படின்னா, நான் தான் அப்போ தான் திரும்பி பார்க்குறேன், டாக்டர்னு போட்டிருக்கேன், தெரியலடா அப்படின்னேன். நீங்கள் டாக்டரு அப்படின்னு சிரிச்சான். அதோடு எனக்குள்ளே இருந்த மொத்தம் உடஞ்சி போச்சு. பையனே இப்படி சிரிக்கிறானே, மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க நம்மளை? பாஸ்டர் கூப்பிட்டு கேட்டேன், ஏன் இப்படி பண்ணீங்க? யார் யாரோ என்னென்னவோ போடுறாங்கன்னாரு. யார் வேணா என்ன வேணா போடட்டும், என்னை விட்டுருங்க, என்னை பிரதரோடு நிறுத்திடுங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுச்சு. எதுக்கு சொல்கிறேன், நமக்கு இந்த போஸ்டரில் பார்க்கும்போது, அதை பார்க்கும்போது கொஞ்சம் பேர் வந்தோன்னே பெருமையாக இருக்குல்ல. இது அல்ல உண்மையான பேரை பெருமைப்படுத்துதல். உன் பேரை பெருமைப்படுத்தலாம் என்ன தெரியுமா? லட்சோப லட்ச கோடி கணக்கான தூதர்களுக்கு முன்பாக உன் பேரை ஒரு நாள் அப்படி பரலோகத்தில் தேவனாகிய கர்த்தர் உச்சரிப்பார் பாருங்க, அவன் நாமத்தை சொல்லுவேன்னு சொன்னார் பாருங்க, அதுதான் உண்மையிலே உன் பேரை பெருமைப்படுத்துதல். யோசிச்சு பாருங்க, அப்படியே கோடிக்கணக்கான இவங்க நிற்கிறாங்க, தூதர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. இப்போ கூட வேணாம், பழைய ஏற்பாடு எடுத்துக்கோங்க. அன்றைக்கி தேவன் உட்காந்துருக்கிறார் சிங்காசனத்தில், இந்த பக்கம் முழுக்க கோடிக்கணக்கான தூதர்கள் உட்காந்துருக்கிறாங்க. பிசாசு வந்து அப்படி நிற்கிறான் ஒரு பக்கம். ஆண்டவர் கேட்குறாரு, இப்போ ஆண்டவர் பேசுகிறாருன்னா பரலோகம் என்ன செய்யும்? பின் ட்ராப் சைலண்டில் இருக்கும், அப்படி தானே? ஒருத்தர் ஏஞ்சி முக்கியமான ஒரு உரை பண்ணுறாருன்னா அத்தனை பேர் என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க, கேட்பாங்க. அதுவும் ராஜா பேசுகிறாருன்னா கண்டிப்பாக என்ன ஆகிடுவாங்க, எல்லாரும் சைலண்ட் ஆயிடுவாங்க. டோட்டல் பரலோகமும் சைலண்ட்டாக. இவர் என்னடா பேச போகிறாருன்னு பார்த்தா அப்படி வாய் திறந்து கேட்குறாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ? இப்போ டோட்டல் பரலோகம் மாதிரி கேட்கும், யாரா யோபு? என்னடா திடீர்னு யோபுன்றாரு, யாரா அந்த யோபு? இப்போ டோட்டல் பரலோகம் மாதிரி கீழே நிம்பி பார்க்கும் பூமியை. தூதர்கள் பார்க்க வேண மாட்டானா? யாரா அந்த யோபு?
அவன் ஊட்ஸ் பட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள், என்னடா அவன் அவ்வளோ பெரிய ஆளாடா, ஆண்டவரே அவர் பேரை சொல்கிறாரு. இந்த பையன் வரும்போதெல்லாம் அவனை பற்றி விசாரிக்கிறாரு. ஊருக்கு வரும்போதெல்லாம் கேட்போம்ல, அந்த ஊரில் இருக்கிறவர் எப்படி இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரான்னு. இவன் பூமியை சுற்றிட்டு மேலே வரும்போது ஆண்டவர் கேட்குறாரு, யோபு எப்படி இருக்கான். செகண்ட் டைம் போய் நிற்கிறான், யோபு நல்லா இருக்கான்ல, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அவன் சொல்கிறான், நீர் ஜீவனுக்கு எதுவும் ஏதோ தருவானா, நீர் சரீரத்தை சுற்றி இருக்கதா தொட்டிரு, சரீரத்தை தொட்டா சரி போய் தொட்டு வா அப்படிம்பார். திரும்பி போயிட்டு வந்து நிற்கிறான், என்ன ஃபெயிலியரா, யோபு எப்படி இருக்கான். இந்த கான்வர்சேஷனை டோட்டல் தூதர்களை கேட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க, கோடிக்கணக்கான தூதர்கள் கேட்குறான் பாருங்க. கேட்கும் போது அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா, நான் செஞ்சு இந்த யோபு வந்து இப்படி ஒரு பேரை வாங்கியிருப்பான். நான் அடிக்கடி நினைப்பேன் ஒரு வார்த்தையை, ஆண்டவர் சாட்சி கொடுப்பார் ஒரு சிலரை பார்த்து. அப்படியே தாவீதை பார்த்து சொல்வார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். அடிக்கடி ஒரு வார்த்தை எனக்கு நானே கேட்டுப்பேன், இந்த தாவீது என்னதான் பண்ணியிருப்பான், ஆண்டவருக்கு என்ன பண்ணி கரைச்சிருப்பான் இப்படி. அவர் அப்படி. அதை விட எனக்கு இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, ஆரோனும் மிரியாமும் எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, மோசையை பற்றி புறம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன மோசே பெரிய ஆளாமா, இவர் மட்டும்தான் போய் ஆண்டவர் பேசுவாராமா, நம்மக்கிட்டலாம் பேச மாட்டாராமா அப்படின்னு ஒன்று. இந்த விஷயம் மோசேக்கே தெரியாது, நேராக இவர் போயிடுவார் இறங்கி. அது என்ன, அது நீங்கள் பாருங்க உட்காந்து மோசையை பற்றி இப்படி பேசிவிட்டீங்க, என் தாசனை பற்றி புறப்பட்டு வாங்க 2 பேருன்ட்டார் கோர்ட்டுக்கு. அங்கே போனா மோசையை பார்க்கலாம், எதுக்கு இவங்க 2 பேரையும் கூப்பிட்டுருக்காரு, நம்மளையும் கூப்பிட்டுருக்கிறாரு. அங்கே நிற்க வச்சு சொல்கிறாரு, அவன் யாருன்னு நினச்சிங்க அவனை நான் தீர்க்கதரிசி மாதிரி இல்லை, ஒரு நண்பனை போல சிநேகிதனை போல பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவன் என்னை முகமுகமாக தரிசிக்கிறான். உனக்கு என்ன தைரியம் அவனை பார்த்து பேசுவேன், அவனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு அப்படின்னா நான் யோசிப்பேன், என்ன செஞ்சு இருதயத்தை கரைச்சிருப்பான். இவ்வளோ தூரம் அவர் மேலே அவருக்கு இப்படி ஒரு அஃபெக்ஷன் பாருங்க. யாரோ ஒருத்தர் எங்கேயோ பேசினா இவர் போய் சண்டை போடுறாரு மனுஷனை மாதிரி. எப்படி நீ அவனை பேசுவ? ஒரு நண்பன் நமக்காக என் ஃப்ரெண்டை பற்றி பேசாதறேன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது. தேவன் எனக்காக அப்படி வந்து பேசினா, அப்போ இப்படி ஒருத்தன் பரலோகத்துக்குள்ள நுழையும் பொழுது டோட்டல் அத்தனை பேருக்கு முன்னாடி என் தாசனாகிய யோபு வருகிறான். அப்படியே மொத்த ஹெவனும் பார்க்கும், அப்பா இவன் தாண்டா ஒரு நாள் ஆண்டவர் பேசினார் ஞாபகம் இருக்குதா, வரும்போதெல்லாம் பிசாசுக்கிட்ட விசாரிப்பாரு, யோபு எப்படி இருக்கான், இவன் தாண்டா யோபு. டோட்டலாக பார்ப்பாங்க பாருங்க. அதுதான் உன் பேரை பெருமைப்படுத்துதல். பேரை ஆசீர்வாதமாக பெருமைப்படுத்தல்னா என்ன? மனுஷனுக்கு முன்னாடியா, எந்த மனுஷனுக்கு முன்னாடி பெருமைப்படுத்துங்க, பெருமையாகவே இருக்கட்டுமே, அந்த மனுஷன் செத்து போவான். உங்களை பெருமையாக கேட்டானே அவன் செத்து போவான், உங்களை பெருமையாக சொன்னானே அவனும் செத்து போவான். 2 பேரும் செத்துட்டாங்கன்னா உன் பெருமை போச்சு, முடிஞ்சிருச்சு. உன்னை ஒரு போர்டில் பெருமையாக அடிச்சு வச்சானே, போர்டை இடிச்சிட்டாங்க ஹைவேஸ்லன்னு வச்சுக்கோங்க, உன் பெருமை முடிஞ்சிருச்சு. உன்னை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதுனானே, அந்த புஸ்தகம் காணாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, உன் பேர் முடிஞ்சு போச்சு. இந்த பூமியில் இருக்கிற எந்த பேர் பெருமைப்படுத்துதலும் உண்மையான பெருமைப்படுத்துதல் அல்ல. ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்னார், உன்னுடைய ஆசீர்வாதத்தில் புறஜாதியாருக்கு போக போகுது. அது எப்படி போகுது? இயேசு கிறிஸ்துவின் வழியாக. எப்படி வரும்? உன் பேரை, நம்முடைய பேரை இயேசு கிறிஸ்துவின் வழியாக பரலோகத்தில் கொண்டு போய் பிதாவுக்கு முன்பதாக நம்முடைய பேரை அவர் பெருமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. உள்ளே நுழையும் போது பரலோகத்தில் சாதாரணமாக நுழையக்கூடாது. எனக்கு ரொம்ப ஆசை அது. பரலோகத்துக்குள் நுழையும் போது சாதாரணமாக நுழையக்கூடாது, 10ஓட 11 போகக்கூடாது. அப்படி நுழையும் போது டோட்டல் பரலோகமாக பேரை சொல்லணும். வராம பாருங்க உள்ள அப்படின்னு சொல்லி சாரணரஜமா அழகாக ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, சூப்பராக அவங்க பாட்டில் சொல்லுவாங்க. பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன், பரலோக வாசல் பரம சீயோன் பூரித்து என்னை வரவேற்குமே. அந்த அம்மாவுடைய வாஞ்சையை பாருங்க. பரலோகத்துக்கு போவேன் அந்த அம்மா சொல்லலை, பரலோக வாசல் பரம சீயோன் பூரித்து என்னை வரவேற்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு நிற்பானா, இன்னைக்கு சாராள் நவரோஜி பூமிக்குல இருந்து பரலோகத்துக்கு வர்றாங்கடா, என்ன ஆசை நமக்கு இருக்கு பாருங்க. அந்த ஆசை உனக்குள்ள வரணும். அந்த இடத்துல உன் பேர் பெருமைப்படுத்தணும். இங்கே இருக்கிறவன் சொன்னா என்ன, சொன்னாமல் போனா என்ன, இவனா பரலோகத்துக்கு கூட்டு போகிறான். இவன் பெருமை பேசினானா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அதே வாயில் உன்னை தூஷிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. உன்னை உயர்த்துக்கிறவன் உன்னை தூஷிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. என்னுடைய ஆசை என்னவா இருக்கும் தெரியுமா? எனக்கு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. என்ன ஆசீர்வாதம் வேணும்? கோடான கோடி தூதர்களுக்கு முன்பாக நான் பரலோகத்தில் நுழையணும்பா. நுழையும் போது நீங்கள் சொல்லணும், உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் என்னால் நேசிக்கப்பட்டவனும் எனக்காக தன் ஜீவனை கொடுத்தவனும் உத்தமமாய் வாழ்ந்தவனுமான என்னுடைய தாசன் உள்ளே வருகிறான்.
இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லணும். என் பிரியமாக புருஷனாக தானியேலே வான்னு சொல்லியிருப்பாரு. அப்படித்தானே சொல்லியிருப்பாரு. என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீதே வான்னு சொல்லியிருப்பாரு. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ள மோசே வான்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லணும். இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்கு தான் நீங்கள் நானும் ஏங்கணும். இதுதான் கர்த்தர் சொன்ன ஆபிரகாமுடைய முதலாவது ஆசீர்வாதம். ரெண்டாவது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. இது ரெண்டாவது ஆசீர்வாதம். 12ஆம் அதிகாரத்தில் சொன்னார். 13ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்தில் அடுத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்குறார். என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு? அப்பத்தையும் ரசத்தையும் கையில் கொடுத்துட்டு அவங்ககிட்ட சொல்கிறாரு, அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும், மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து, ரொம்ப நல்ல உன்னிப்பாக கவனிங்க, கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். இதை கையில் வச்சுக்கோ ஆபிரகாம், இது ஆசீர்வாதம்ப்பா. என்ன ஆசீர்வாதம்? வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. அப்போ இந்த அப்பமும் ரசத்தில் என்னங்க ஆசீர்வாதம் இருக்குது? நீங்கள் கொண்ட இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதம் யாராவது வந்து கொடுக்கும்போது என்ன சொல்கிறோம்? மாமனார் வந்து விடும்போது வெறுங்கையா விட்டு போயிட்டார். குழந்தை பிறந்த உடனே மாமனார்ட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறோம். கல்யாணம் பண்ணும்போது மாமனார்ட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறோம். இல்லையா? அப்பா கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறோம். அப்பா வந்தார், சொத்துக்கித்து ஒன்றுமே வைக்காமல் போயிட்டார். எங்கள் அப்பா எனக்கு ஒன்றுமே வைக்காமல் போயிட்டான். சொல்கிறோம் தானே? சொல்லும்போது அப்படி தானே சொல்கிறோம். ஒன்றுமே வைக்காமல் போயிட்டாங்க. நாம் எதையோ ஒன்றை ஒருத்தர் கொடுக்கும்போது, அதை வாங்கும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கணும் விரும்புகிறோம். என்ன ஆசீர்வாதமாக இருக்கணும் விரும்புகிறோம்? ஒன்று அப்பாவாக இருந்தால் சொத்து வச்சுட்டு போகணும், மாமனாராக இருந்தால் வரதட்சணை கொடுக்கணும், இல்லை சீர் வரிசை செய்யணும், அல்லது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்க, ஒரு பர்த்டேக்கு வராங்க, அல்லது ரிசப்ஷனுக்கு வராங்க, ஏதாவது கிஃப்ட் கொண்டு வரணும். கையே தான் பார்ப்போம் இல்லையா? இல்லைன்னா என்ன சொல்லுவான்? வெறுமனே வந்து பிரியாணி தின்ட்டு போகிறான் பாரு. சொல்கிறோமா இல்லையா? சொல்லும்போது அப்படி தானே சொல்கிறோம். நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? யாராவது ஒருத்தர் வந்து கொடுக்கும்போது அது எனக்கு கொடுக்குறது என்னவா இருக்கணும்? இப்போது நீங்கள் திறக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுத்துட்டு போகிறாரு. எல்லார் எதிரிலையும் வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நல்ல பெரிய கிஃப்ட்டு நல்லா உள்ளே போய் திறந்து, நீங்கள் கல்யாணம்லாம் முடிஞ்சுட்டு உள்ளே போய் திறந்து பிரித்து பார்த்தா நல்லா ஹவாய் செப்பல் ஒரு 150 ரூபா இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதை எடுத்து அவனையும் அடிக்கலாம் போல இருக்காது? கல்யாணத்தில் எல்லார் எதிரிலையும் அழகாக பேக் பண்ணி மெப்பனையாக கொண்டு வந்து கொடுத்துட்டு 150 ரூபா செருப்பை கொடுத்துட்டு 4 பேர் வந்து பிரியாணி தின்ட்டு போயிட்டாங்க. நமக்கு தோணுது தானே? அப்போ அவன் கொண்டு வந்து கொடுக்கறது நமக்கு என்னவா இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ ஆபிரகாம் கையில் அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டார். கொடுத்துட்டு சொல்கிறாரு, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னோடு கூட இருப்பதாக, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாம் அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கிட்டு பார்க்குறாரு. இதில் என்னங்க ஆசீர்வாதம் இருக்குது? இதில் என்ன இருக்குது? ஒரு டம்ளரில் ஜூஸ் கொடுத்துருக்குறீங்க, இன்னொரு கையில் ஒரு அப்பத்தை கொடுத்துருக்குறீங்க. இது எங்கள் வீட்டில் இதை விட நல்ல ஜூஸ் அப்பம் இருக்குதே. நான் சொன்னோம்னா நான் செல்வச்சியமாக ஆயிடுச்சே. என் வேலைக்காரன் கொளுத்த கன்றுக்குட்டி அடிப்பானே. சாராள்கிட்ட சொன்னால் 3 படி மாவை கொடுத்தோம்னா அது பாட்டு அப்பத்தை சுட்டு கொண்டாந்து கொடுத்துருமே. திராட்சை ரசத்துக்கு எனக்குன்னா குறை இல்லையா? அங்கேருந்து புறப்பட்டு வந்து ஒரு திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் கையில் கொடுத்துட்டு, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னோடு கூட இருப்பதாக. அப்போ இதுக்கு பின்னாடி என்னங்க இருக்குது ஆசீர்வாதம்? அப்போ எனக்குரிய ஆசீர்வாதத்தினுடைய அர்த்தம் என்ன? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பற்றி ஒரு மிக முக்கியமான வசனம் இருக்குது கலாத்தியரில். வாசிங்க, கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட, நல்லா கவனிங்க, கிறிஸ்துவை முன்னிட்டு, இயேசு கிறிஸ்துவை முன்னாடி வச்சு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அவர் என்ன சொல்ல வர்றார் தெரியுமா அந்த வசனத்துல? ஆபிரகாமுக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்கும் போதே இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணார்ல, அப்பமும் ரசமும் கொடுத்து பரலோகத்துக்கு போகிற உடன்படிக்கையை. அது எப்படி பரலோகத்துக்கு போகிற உடன்படிக்கை உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அந்த உடன்படிக்கையை ஒரு இடத்துல ஆபிரகாமுடைய சந்ததியார் மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் 430 வருஷம் கழிச்சு மோசேக்கிட்ட என்ன வருது? நியாயப்பிரமாணம் வருது. நியாயப்பிரமாணம் வந்து அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணம் வந்துருச்சு. ஆனால் நியாயப்பிரமாணம் பின்னாடி வந்துச்சு. நியாயப்பிரமாணம் வந்ததுனால
முன்னாடி வந்த ஒரு உடன்படிக்கை ஆசீர்வாதம் என்பது இந்த நியாயப்பிரமாணம் போய் அதை ஒண்ணுமில்லாமலாம் ஆக்காது. அதுதான் ப்ரீஷியஸ்ங்கிறாரு, அதுதான் உண்மையிலேயே ஆசீர்வாதங்கிறாரு. இந்த உடன்படிக்கை பண்ணும்போது ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை. 17ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. 17:9. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கைகள் என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது 14வது வசனம் வரைக்கும் அதை பத்தி பேசுறாரு. ஒரு இடத்துல கூட ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை. நியாயப்பிரமாணத்தை எப்படி உடன்படிக்கை பண்ணணுங்கிறத 14வது வசனம் வரைக்கும் என்ன செஞ்சுட்டாரு, சொல்லிட்டாரு. ஒரு இடத்துல கூட ஆபிரகாம் பத்தி என்ன சொல்லலை, ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை. ஆனால் அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்கும்போது என்ன சொன்னாரு, ஆசீர்வதிப்பேன், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னோடு கூட இருக்கும் அப்படின்னாரு. அப்படியானால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு கிறிஸ்துவின் வழியாய் வரும்படிக்கு அப்படின்னா, ஆபிரகாமுடைய உண்மையான ஆசீர்வாதம் விருத்த சேதனம் அல்ல, நியாயப்பிரமாணம் அல்ல, நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம் அல்ல. அதுக்கு 430 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் கையில் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கி வச்சிட்டாரு. அது அப்பமும் ரசமும். அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு போகவில்லை, இஸ்ரவேலுக்கு போகவில்லை, இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வந்து விட்டது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் வாங்குற அப்பமும் ரசமும் ஒரு ஆசீர்வாதம். இதில் என்னங்க ஆசீர்வாதம் இருக்கு? ஏன்னா இன்னைக்கு சர்ச்சில் கம்யூனியன் என்பதே ஒரு சடங்காச்சாரம் ஆகி போச்சு. ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரம், சில சபையில் முதல் வாரம், சில சபையில் 2வது வாரம் நாங்கள் வந்து ஒரு சடங்காச்சாரமாக தானே எடுக்கிறோம். இதில் என்னங்க ஆசீர்வாதம் இருக்கு? இதில் தாங்க ஆசீர்வாதம் மொத்தமே இருக்கு. என்ன ஆசீர்வாதம் இருக்கு வாசிங்க. எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய பாவங்களையும் 19வது வசனம். ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, நல்லா கவனிங்க, பரிசுத்த ஸ்தலம்னா பரலோகம். நாம் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அப்போ சரீரமாகிய அந்த திரையின் வழியாக நாம் எங்க நுழைகிறோம்? புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள் நுழைகிறோம். அதாவது நல்ல கவனிங்க, ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷமா பரலோகத்துக்கு போகிறதுக்கான எந்த ஒரு உடன்படிக்கையும் ஏற்படுத்தப்படவே இல்லை. இப்போ ஆபிரகாம்கிட்ட கொண்டு வந்து அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்துட்டு, இது பரலோகத்துக்கு போகிறதுக்கான உடன்படிக்கை, இது உன் கையில் கொடுக்குறன்றது தான் உன்னதமான தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இதை கையில் வச்சுக்கோ. இதை வச்சிருந்தா இந்த அப்பம் எதுக்கு அடையாளம்? உனக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு புது வழி திறந்துருச்சின்னு அடையாளம். அல்லேலூயா. 2வது, இந்த ரசம் எதுக்கு அடையாளம்? தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலே. அப்ப என்ன அர்த்தம்? ஆபிரகாம் இவங்க எல்லாம் பாவம் செஞ்சு வந்துட்டு மகா பரிசுத்த ஸ்தலம் பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாதுப்பா. அப்படியே நுழையணும்னு வாசல் திறந்தாலும் என் மாம்சம் அதுக்கு பயப்படும். ஏன்னா உள்ள போற பிரதான ஆசாரியனையும் அடிச்சு போடுவாரு. அது மகா பரிசுத்த ஸ்தலம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு, சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. நான் கிட்ட போக முடியாது. அவர் வந்து பட்சிக்கிற அக்கினி, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், அவரை நம்ம கிட்ட கூட போகவே முடியாது. மோசே கிட்டே சேராயதிருப்பாயாக, கிட்ட வராதேன்னு சொல்ற ஆண்டவர்கிட்ட நான் போக போறேன். மனுஷரில் ஒருவரும் ஒரு காலம் கண்டிராத தேவனை நான் காண போகிறேன். அப்ப கிட்ட போகும்போது என்னை அறியாமலேயே என் ஆத்மாவுக்குள்ளேயும் சரீரத்திலையும் ஒரு பயம் வருவது இயல்பு. இப்போ இயேசு சொல்றாரு, இந்த ரத்தத்தை கையில வச்சுக்கோ, இதை எடுத்துக்கிட்டு கிட்ட போ, உனக்கு ஒரு தைரியம் வரும். அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன் தான். ஆனா இந்த ரத்தத்தை கையில இருந்தா அவர் எதுவுமே என்ன செய்ய மாட்டாரு, அவர் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டாருங்கிற தைரியம் உனக்கு வரும். இது வழி, இது தைரியம். அந்த வழியா போகும்போது நீங்க சொல்றீங்க தானே, யோசித்து பாருங்களேன். ஒரு காலத்துல சுடுகாடு வழியா போகும்போது நமக்கு என்ன வந்துச்சு? இயேசு ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பயம் வரும்ல. ஏன்னா ஏற்றி வச்சிருக்கான் மண்டையில். என்ன ஏற்றி வச்சிருக்கான்? நைட்டில் அந்த வழியாக போகக்கூடாது, பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, காற்று இருக்குது, கருப்பு இருக்குன்னா.
அப்புறம் கொஞ்ச நாள் என்ன சொன்னாங்க, அந்த வழியாக நீ என்ன செய்யக்கூடாது, நைட்டில் சமைச்சு மட்டன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எடுத்துகிட்டே போனீங்கன்னா மட்டன் சிக்கன் எடுத்துகிட்டு போனால் அது பின்னாடியே வருமா. பாருங்கள், நம்ம கூட சேர்ந்த பிசாஸ் போல் வெஜ்ஜு சாப்பிடாம நான்வெஜ்ஜுக்கு பின்னாடி வருது. வெஜ்ஜு எடுத்துன்னு போனால் ஒன்றும் பண்ணாதான். அது கூட டேஸ்ட்டு நல்லா தெரிஞ்சிருக்கு பாருங்கள். இல்லை நம்மால் பாருங்கள், சாதாரணமாக வெஜ்ஜு போட்டோம்னா எவனும் மீட்டிங்கு வர மாட்டான். சிக்கன் பிரியாணின்னு போட்டால் தான் வரான். பிசாஸுக்கு இவனுக்கு இப்போ என்ன வித்தியாசம்னே தெரில. கவனிச்சு பாருங்க. அப்போ என்னன்னு கேட்டால், அது நான்வெஜ் எடுத்துகிட்டு போனால் பின்னாடியே வரும். ஒரு நாள் நமக்கு இதெல்லாம் பயம், ஐயோ போக மாட்டோம், நைட்டில் போக மாட்டோம், ராத்திரியில் போக மாட்டோம். பிள்ளைய ராத்திரி போய் தனியாக அனுப்பியிருக்கிறீங்களே, ஏதாவது காற்று கருப்பு அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணும்? ஆமாம், ஒரு நாள் எனக்கு அந்த பயம் இருந்தது உண்மை. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேனோ, அவருடைய நாமம் எனக்குள்ளே வந்துச்சோ, அவிசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம் வந்துச்சோ, இருட்டென்ன வெளிச்சம் என்ன எனக்கு எல்லாமே ஒன்று தான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற தைரியம் வந்துருச்சு. எனக்கு உலகத்தில் நடக்கிறதுக்கு, பூமியில வாழ்றதுக்கு எனக்கு தைரியம் இயேசுவின் நாமம் கொடுத்துச்சுன்னா, பரலோகத்துக்குள்ளே நுழையறதுக்கான தைரியத்தை இயேசுவின் ரத்தம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதனால தான் பவுல் சொல்றாரு, அவருடைய ரத்தத்தினாலே கிருபாசன தண்டையிலே தைரியமாய் கிட்டி நெருங்கி சேருகிறோம். அப்படின்னா உண்மையான ஆசீர்வாதம் எது தெரியுமா? ஆபிரகாம் கையில் கொடுக்கப்பட்ட அப்பமும் ரசமும். இயேசு கிறிஸ்து இப்போ சொல்றாரு, இதை வாங்கி புசியுங்கள், இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது, இது பரலோகத்துக்கு வழியும் பிதாவை சந்திப்பதற்கான தைரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதுதான் உண்மையிலேயே ஆசீர்வாதம். நீங்கள் தேவன்கிட்ட இருந்து வாங்கின ஆசீர்வாதத்தினுடைய மிக முக்கியமான பெஸ்டான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பரலோகத்துக்கு நுழையிற வழி சாவியை வாங்கி வச்சிருக்கிறீங்க. இந்த ஆசீர்வாதத்தை கையில் வச்சுக்கிட்டு இப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, ஒரு கையில் அப்பம், ஒரு கையில் ரசம், இது பரலோகத்துக்கு வழி, இது பரலோகத்துக்கான தைரியம். சோதோம் ராஜா வராரு, உனக்கு என்ன வேணும் ஆபிரகாம்? என்ன வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்றாரு. பட அப்படின்னா நம்ம பாஷையில் சொன்னா பட அப்படின்னா, ஏன்? பரலோகத்துக்கே வாசல் கையில் வச்சிருக்கிறேன் நான், இவருக்கு கொண்டாண்டார் அங்கேருந்து எல்லாத்தையும். இல்லை அவன் சொல்கிறான், என்ன வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, மனுஷரை கொடுங்க. ஓ ஷூவில் ஒரு லேசு கூட வேணாம், படா உன் பாதராட்சியின் வாறு கூட தேவைப்படாது. ஏன் நீ என்ன கொடுத்த ஐஸ்வர்யனாக்க பார்க்குற? நான் யார் தெரியுமில்ல? பரலோகத்துக்கே வழி கையில் வச்சிருக்கிற ஆள். தேவைப்பட்டா புறஜாதி நீ எங்கிட்ட வந்து நிற்கணும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு எப்படிங்கிறத, அந்த ஆசீர்வாதத்தை தான் உங்கள் கையிலையும் என் கையிலையும் கத்தர் கொடுத்து வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வந்திருக்கு. இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இதை கையில் வச்சிருக்கிற நீங்களும் நானும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே சோதோம் தான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எகிப்து தான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அமலேக்கியர்கள் தான், எல்லாமே உலகத்தின் பாவம், எல்லாமே ஒரு வகையில் தேவையில்லாதது தான், வாழ்கிறதுக்கு தேவை, அவ்வளோதான். ஆனால் இதையே கையில் கொடுத்தவர், குமாரனையே தந்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? யோசிச்சு பாருங்க. பரலோகத்துக்கே வழி சொல்லி கொடுத்துட்ட ஆண்டவர் பூமியில் வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு வழி கொடுக்க மாட்டார் இல்லையா? பரலோகத்துக்கு வழி கொடுத்தாருன்றதுக்கு அடையாளம் என்னென்னா, ஒரு சொப்பனத்தை பார்ப்பார் யாக்கோபு. ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, அந்த நுனி எங்கே எட்டி இருந்தது? அந்த ஏணி எங்கே வைக்கப்பட்டிருந்தது? பூமியில். பூமியிலேருந்து வானத்துக்கு வழி போட்ட ஆண்டவர் பூமியிலேருந்து பூமியில் போகிறதுக்கு வழி கொடுக்க மாட்டாரா? கொடுக்குவாரா கொடுக்க மாட்டாரா? இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் உயரம்தான் பறவை பறக்கும், ஒரு பர்டிகுலர் உயரம்தான் விமானம் பறக்கும், ஒரு பர்டிகுலர் உயரம்தான் இந்த ஸ்பேஸ் ஷட்டிலு இந்த மாதிரிலாம் இருக்குது, மேலே இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் பறக்கும். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே எதுவுமே போகாது. ஆனால் அதையும் தாண்டி இருக்கிற பரலோகத்துக்கு போகிறதுக்கே எங்கிட்ட வழி இருக்கு. நாம் ஒவ்வொருத்தரும் அந்த வழியை கையில் வச்சிட்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்க, பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கே வழி எங்கிட்ட இருக்குது, பூமியிலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வழி எங்கிட்ட இல்லையா? அவர் நானே வழியும் சத்தியம்னு சொன்னவர் வெறும் பரலோகத்துக்கு மட்டுமா வழி சொன்னார்? எகிப்திலிருந்து கானான் போகிறதுக்கு வழி சொன்னார். அதே தேவன் தான் கானானிலிருந்து பரம கானான் போகிறதுக்கும் வழி சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த வழி கையில் வச்சிருக்கிறோமே, இது எல்லாத்துடைய பேக்கேஜ். உங்கள் கையில் இருக்கிற அப்பமும் ரசமும் எல்லா ஆசீர்வாதத்தினுடைய பேக்கேஜ். உன்னதமான தேவன் ஆசீர்வதிச்சிட்டாரு. அவர் வானத்தையும் பூமியையும் ஆசீர்வதித்த தேவன். அப்படின்னா 2 ஆசீர்வாதம் உங்கள் கையில் இருக்கு. இப்போ இதை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற நீங்கள் தான் சோதோம் ராஜா கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பூமிக்கு அதிபதியான பிசாசு கிட்ட போய் ஒரு சர்ச்சில் சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நம்ம ஆசீர்வாதத்தை எல்லாம் பிசாசு எடுத்துன்னு போயிட்டான்,
எடுத்துன்னு போனதுனால நம்ம பிசாசு கிட்ட இப்போ ஆசீர்வாதத்தை கேட்க போகிறோம். எல்லாம் ஒருமித்து ஒரே சவுண்டில் கேட்க போகிறோம். பிசாசே எங்கள் ஆசீர்வாதத்தை திரும்பி கொடு அப்படின்னு கேட்க போகிறோம். சர்ச்சே கேட்குது. அதாவது பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கன்றது போயிட்டு இப்போ இவங்க யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? அதிகாரமாக வேற கேட்குறாங்க, என் ஆசீர்வாதத்தை கொடு அப்படின்னு. ஆண்டவரை விட்டுருங்க, அவன் என்ன நினைப்பான் பிசாசு? ஏண்டா அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என் தலையை நசுக்கி விட்டார், நானே முண்டமாக அலையிறேன், முண்டங்களே என்னை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, அப்படிதானே வசனம் சொல்லுது. தலையை நசுக்கிட்டார் தானே, அவனே முண்டமாக அலையிறான். அவங்ககிட்ட போய் என் ஆசீர்வாதத்தை கொடு. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கோயில் வாசலில் உட்காந்துருக்கிற ஒரு யாசகம் கேட்குற பிச்சை கேட்குறாருல, அவர்கிட்ட போயிட்டு ஒரு BMW கார் கிடைக்குமா அப்படின்னா அவன் சொல்கிறான், நானே வழி இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கேன், எங்கிட்ட வந்து BMW மரியாதையாக போயிரும்பா. பிசாசு உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு அது ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் சும்மாவே அவனை டென்ஷன் பற்றின்னு இருக்கிறீங்க. ஆசீர்வாதத்தின் ஊற்று அங்கே இருக்கு. அவர் பரலோகத்துக்கே வழி சொன்ன தேவன், பிதாவின் இடத்துல கிட்டி நெருங்கி சேருவதற்கு வழி சொல்லி இருக்கிற தைரியத்தை கொடுத்திருக்கிற தேவன், பரலோகத்தில் பிதாக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு தைரியம் கொடுத்த தேவன், பூமியிலே ஆகாப்புக்கு முன்பாக நிற்பதற்கும், பார்வோனுக்கு முன்பாக நிற்பதற்கும், ஏரோதுக்கு முன்பாக நிற்பதற்கும், செங்கடலுக்கு முன்பாக நிற்பதற்கும், சிங்கத்துக்கு முன்பாக நிற்பதற்கும், நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக நிற்பதற்கும் தைரியம் கொடுத்திருக்கிற தேவன் அவர். நீ ஏன் பூமியில ஏன் பயப்படுற? எல்லாத்துக்கும் எதுக்கு பயப்படுற? நமக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை கர்த்தர் இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு குடும்பம், ஒரு மனைவி, ஒரு கணவன், 2 பிள்ளைகள், மிஞ்சி போச்சுன்னா 3. இந்த 5 பேரை நடத்துறதுக்கு வழி இல்லாமையா நான் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறேன்? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். பரலோகத்துக்கே வழி சொன்ன ஆண்டவர் எனக்கு பூமியில வாழ்றதுக்கு வழி சொல்ல மாட்டாரு. நீ இங்கே கையில வச்சுக்கிட்டு சோதம் ராஜாவை கெஞ்சிக்கிட்டு இருக்கிற, இந்த அப்பமும் ரசமும் இருக்குதுங்க என் கையில், இருந்தாலும் பார்த்து போட்டு கொடுங்க, சண்டை போட்டுருக்குறோம் எல்லாரும், பார்த்து செய்யுங்க. சோதம் ராஜா அவன் மிரட்டுறான், இப்போ நம்மளை பார்த்து உனக்கு நான் ஒன்று பார்த்து ஏதாவது உனக்கு தரேங்கிறான். இந்த பூமி உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பதுக்காக கத்தர் இல்லை, நாம் அதை ஆசீர்வதிப்பதுக்காக கத்தர் வச்சிருக்கிறார். உன் நிமித்தம் தான் பூமி ஆசீர்வாதமாக இருக்கும். பூமியை கீழ்ப்படுத்துகிற அதிகாரம் தான் உன் கையில் கொடுத்துருக்கிறாரு. பூமியில் அடிப்பணிகிற அதிகாரத்தை கத்தர் நம்ம கையில் கொடுக்கல. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதம் என்பது என்ன தெரியுமா? யாருக்கும் கிடைக்காதது, பரலோகத்திற்கு வழியும் பிதாவிட்ட கிட்டி நெருங்கி சேருகிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் என் கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு சொல்கிறார். நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், கடற்கரை மணலைப் போலவும், கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தில் அழகாக சொல்கிறாரு. அந்த 22:17, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து, அப்படிதானே இருக்குது. வாசிங்க திருப்பி. உன் சந்ததியை வானத்தில் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஆசீர்வாதம்பா? உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும். இதை எப்படி எல்லாரும் எடுத்துக்கிறாங்க? வானத்து நட்சத்திரம்னா என்ன, கடற்கரை மணல்னா என்ன அப்படின்னு அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த கடற்கரை மணல் வானத்து நட்சத்திரம்னா 2 சந்ததி, 2 விதமான சந்ததி. ஒன்று வானத்துக்குரிய சந்ததி, இன்னொன்று பூமிக்குரிய சந்ததி. இதில் இந்த 2 சந்ததியில் கர்த்தர் பிரதானமாக சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 15:5 வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அப்ப வானத்தின் நட்சத்திரம் என்பது ஒரு சந்ததி தனி, அந்த இடத்துல கடற்கரை மணல் இல்லை. அதை உன்னால் என்ன கூடுமானால் எண்ணு, உன்னால் என்ன முடியாதுன்னு அர்த்தம். சரி, அப்ப எண்ண முடியாத ஒரு ஆசீர்வாதமான சந்ததி ஆபிரகாமுக்கு இருக்கு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல. அப்ப எண்ணவே முடியாத ஒரு சந்ததி இருக்கு. அது எந்த சந்ததி? அது இஸ்ரவேலர்களை குறித்து சொல்லப்பட்டதா? இல்ல, வசனம் தெளிவா சொல்லுது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வரும்படிக்கு, இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படிக்கு.
அப்போ இந்த எண்ணி முடியாத சந்ததிங்கிறது யாரை குறிக்குது, எந்த இடத்துல குறிக்குது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி பூமியில் என்றது ஒரு கணக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பூமியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கெடுப்பு. அது சரியாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், எடுக்கும் போதே தப்பாக போயிடும், அதை விட்டுருங்க. ஆனால் இதை நாம் என்ன சொல்கிறோம், இது இஸ்ரவேலரை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இது இஸ்ரவேலை பற்றி சொல்லப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓசியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கும். 10வது வசனம், ஓசியா 1:10. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். கடற்கரை மணலை போல். அப்ப கடற்கரை மணலுங்கிறது யாரை குறிக்குது? இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்குது. அவ்வளவுதான், வசனம் தெளிவா இருக்குது. அப்ப ஆண்டவருக்கு 2 சந்ததி இருக்கு, ஒன்னு பூமிக்குரியது, ஒன்னு வானத்துக்குரியது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பார்த்தார்? யார் என்ன பார்த்தது? தாவீது என்ன பார்த்தார்? என்ன பார்த்த உடனே யோவாபு வேணான்னாரு. ஆனால் இவர் எண்ணினாரு. என்ன உடனே ஆண்டவர் அன்னைக்கு வாதையை கொண்டு வந்தார் எருசலேமில் இருக்கு. ஏன் வாதையை கொண்டு வந்தார்னா, ஆபிரகாம்கிட்ட சொன்னார், உன் சந்ததி என்னவா இருக்கும்? எண்ணி முடியாததாக இருக்கும்னு சொன்னார். என்ன முடிஞ்சா என்னன்னாரு. அந்த இடத்துல வசனம் தெளிவா இருக்கு. சாத்தான் பிசாசு யாரை ஏவினான்? தாவீதை ஏவினான்னு இருக்கு. தாவீதை ஏவனதுனால என்ன சொல்லிட்டான். என்ன உடனே இவரும் என்ன சொல்லிட்டாரு. ஆனால் கணக்குக்கு தப்பாக போச்சு. யோவாபு தான் கோத்திரத்தை எண்ணாமல் விட்டுட்டாரு, அது எண்ண முடியாமல் போச்சு. ஆனாலும் அதுக்குரிய தண்டனையை தாவீது பெற்றுட்டார். ஸோ அந்த எண்ண முடியாத சந்ததிங்கிறது யாரை குறிக்குது? இஸ்ரவேலை தான் குறிக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12000. அந்த மாதிரி 12 கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவங்க 8வது வசனம் வரைக்கும் இருக்கிறாங்க. சரியா இருக்குதா? அப்போ கடைசியா ஆயுதவச அரசாட்சிக்கு முன்னாடி நுழையறதுக்கு முன்னாடி பூமியில் இருக்க போகிற இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய எத்தனை பேர் இருக்க போறாங்கன்ற எண்ணிக்கை அங்க இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்குதானே? அப்ப அதை எண்ணியாச்சா இல்லையா? கணக்குல இருக்கா இல்லையா? கரெக்டா கணக்கு கொடுத்துட்டாரு. ஒவ்வொன்றுலையும் 12,000 சொல்லிட்டாரு. ஸோ 1,44,000 பேர் பூமியில இருக்க போறாங்க. ஆயிரவர் அரசாட்சியில தேவன் இவங்களை ஆளுகை செய்ய போறாரு. இவர்களை 1000 வருஷம் அவர் ஆளுகை செய்ய போறாரு. அதான் அங்க இருக்கு. ரைட், ஓகே, ஃபைன். அப்ப எண்ணி முடியாத சந்ததினா எது? இதான் இங்க எண்ணியாச்சே. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணியாச்சு? எண்ணியாச்சு. எண்ணி முடிச்சு 12,000 கொண்டாந்தாச்சு. இவங்க தான் அங்க நுழைய போறாங்கன்னு சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது எண்ணி முடியாத கூட்டம் யாரு? உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல, உன்னால் என்ன கூடுமானால் எண்ணு, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. அப்போ உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும்னா உன் சந்ததி என்ன கூடாததாக இருக்கும் அப்படின்னு இருக்கு. அப்ப இது யாரு? இந்த சந்ததி யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க, முடிக்கலாம். 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 9வது வசனம் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவன் அத்தனை பேரும் கிருபாசனத்துக்கிட்ட, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கிட்ட ஆட்டுக்குட்டியானவர்கிட்ட ஒரு கூட்டம் நிக்குது. அந்த கூட்டம் தான் ஒருவரும் எண்ணக்கூடாத கூட்டம். இங்க இஸ்ரவேல் கூட்டத்தை எண்ணியாச்சு. 1,44,000 புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் சந்ததியை எண்ணாகமத்தில் எண்ணியாச்சு. யார் யார் எவ்வளோ இருந்தாங்கன்னு எண்ணாகம புஸ்தகமே அதுதான், என்றதுதான். அப்போ ஆபிரகாம் கிட்ட சொன்னது, உன் சந்ததி எண்ணி முடியாததா இருக்கும்னாரே, அது யாரு? எண்ணி முடியாத சந்ததியா இருந்தா எண்ணாகமத்தில் எப்படி எண்ணுனாங்க? எண்ணி முடியாத சந்ததியாக இருந்தா வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் to 8வது வசனத்தில் எப்படி எண்ணி முடிச்சிட்டாங்க?
அப்போ எண்ணி முடியாத சந்ததி என்பது இஸ்ரவேலை குறித்து சொல்லவில்லை, அது இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியராக நம்முடைய சபையை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தை. சிங்காசனத்திற்கு முன்பாக எண்ணி முடியாத ஒரு கூட்டம் நிற்கிறது. நீங்களும் நானும் தான் அங்கே நிற்கிறோம். உங்களை என்னைய பற்றி தீர்க்க தரிசனம் தான் அது. அவருடைய சந்ததியை யாரால் எண்ணி முடியும்? வசனம் அப்படித்தானே சொல்லுது. அவருடைய சந்ததியை, வம்சத்தை யாரால் எண்ணி முடியும்? எண்ண முடியாது. அந்த ஒரு தகப்பனுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஆயிரம் ஆயிரம் லட்சோப லட்ச கோடி கணக்கான பிள்ளைகள் பிறந்து கொண்டே இருக்கு. டெய்லி பிறக்குது. எங்கேயோ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். பிள்ளைகள் பிறந்துகிட்டே இருக்கு. இந்த கணக்கை யாராலையும் எடுக்க முடியாது. இந்த கணக்கை யாராலையும் சொல்ல முடியாது. எங்க எவ்வளவு பேர் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க யார் சொல்லுவீங்க? இன்னைக்கு உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு உங்களால சொல்ல முடியும். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு உங்களால சொல்லவே முடியாது. எத்தனையோ நாடுகளிலே, புறஜாதி நாடுகளிலே, அந்த மதம் ஸ்ட்ராங்கா இருக்கிற நாடுகளிலே அரசாங்கத்துக்கே தெரியாமல் தங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறைமுகமாக கண்மலையின் வெடிப்புக்குள்ளே தங்கி இருக்கிற எத்தனையோ புறா இருக்கிறது. கம்யூனிஸ்ட் நாடுகளில் அண்டர் கிரவுண்ட் சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த சந்ததியை எண்ணி முடியாது. இதுதான் எண்ணிக்கைக்கு அடங்காத திரளான கூட்டமாகிய ஜனங்கள். ஆசீர்வாதம் என்பது என்ன? எண்ணி முடியாத திரளான கூட்டம் என்பது எதை குறிக்கிறது? பூமியில் இருக்கிறத பற்றி சொல்லுதா? இல்லை எண்ணி முடியாத கொடுக்கக்கூடியதான பிள்ளைகளை, நீ பெற்றோர் எடுக்கிற பிள்ளைகளை சொல்லுதா? இல்லவே இல்லை. இது ஆவிக்குரிய பிள்ளைகள். என் இயேசு கிறிஸ்துவுக்கு, பிதாவுக்காக, என் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய வித்து நமக்குள் வாசமாய் இருக்கிறது. இயேசுவுக்கும் சபைக்கும் பிறந்த பிள்ளைகள் இது. இது சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் தான் நீங்களும் நானும். அந்த எண்ணி முடியாத கூட்டத்தில் இருக்கணும்னா அந்த வருகையில் நீங்கள் போனால் மட்டும்தான் அங்கே நிற்க முடியும். அப்போ தான் அங்கே போய் நிற்க முடியும். இல்லைன்னா நிற்க முடியாது. ஏன்னா இவங்க எங்கே நிற்கிறாங்க? அந்த எண்ணி முடியாத கூட்டம் எங்கே நிற்கிறாங்க? சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அப்படின்னா நீங்களும் நானும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு லட்சோப லட்ச கோடிக்கணக்கான தூதர்களுக்கு நடுவில் அந்த தூதர்களை கூட எண்ணிடுவாங்க போல நம்மளை எண்ண முடியாது. ஏண்டா இது எண்ணவே முடியாதுயா. ஏன்? ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எத்தனை பேரும் தெரியாது. பின்பு உயிரோடு இருக்கிறவங்க இப்பவும் எத்தனை பேர் தெரியாது. அவன் உயிர்த்து உள்ளே நுழையிறான், இவன் உயிரோடு இருக்கிறவனும் உள்ளே நுழையிறான். அத்தனை பேரும் உள்ளே நுழைய போறாங்க பாருங்க. பரலோகத்தில் தூதனே பார்க்க போறான். என்னடா நம்மளை விட பெரிய கூட்டம் ஒன்று உள்ளே வந்துகிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் எப்படா பிறந்திய, எப்படா உருவாக்குனார் உங்களை? அதெல்லாம் உலக தோற்றம் முதல் நாங்கள்லாம் முன்குறிக்கப்பட்டு ஆபிரகாமாலே ஆசீர்வாதத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள். நாங்க அங்க நிக்கிற கூட்டம். இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லுது, நாம இன்னைக்கு அமெரிக்காவில் போய் ஊழியம் பண்ணலாமா, நியூசிலாந்தில் ஊழியம் பண்ணலாமா, ஆஸ்திரேலியாவில் உள்ள பண்ணலாம், அதில் ஒரு ஆசீர்வாதம். அதை சொல்றாங்க. அமெரிக்காவில் போய் நான் ஊழியம் பண்றதுக்கு தப்பே இல்லை. ஆனால் எந்த இடத்துல எங்க நீ ஒயிட் ஹவுஸில் கூட போய் நில்லு, அது ஆசீர்வாதம் இல்லை. நீ போய் பார்லிமெண்ட்ல நில்லு, ஆசீர்வாதம் இல்லை. நீங்க போய் எளிய ஆகாப்புக்கு முன்பதாக நிற்கிறத என்னைக்கு அது ஆசீர்வாதமாக பேசியிருக்கிறானா? இஸ்ரவேல் ராஜாவே என்னை பார்க்க வந்தார் தெரியுமா? யூடியூப்ல சாட்சி போட்டுருவான். என்னை பார்க்க வந்த இஸ்ரவேல் ராஜா, நம்முடைய சகோதரரை பார்க்க வேண்டும் என்று ராஜா ஆசைப்பட்டார். போட்டுருவான். இன்னைக்கு நாகமான் வந்தா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? சிரியா தேசத்து தளபதி நம்மை பார்க்கும்படி வந்தார். நம்முடைய சகோதரரை அவர் சந்தித்த போது ஒரு போட்டோ, நம்முடைய சகோதரர் அவருக்காக ஜெபித்த போது தலைமையில் ஒரு கை, நம்முடைய சகோதரரை பார்த்து அவர் கண்ணீர் விட்ட போது, நாளை காலையில் நாகமானின் ஸ்பெஷல் சாட்சி. அவன் சொன்னா, ஐயா ஆசீர்வாதம் எடுத்துன்னு போடா, உங்கள் ஊருக்கு எடுத்துன்னு போ, எல்லாத்தையும் இல்லை ஏதாவது எடுத்துன்னு போடா, ஒன்றுத்தையும் எடுத்துன்னு உள்ள வராத போடா. ஆண்டவர் சொல்கிறாரு, போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி. எலியா சொல்கிறான், போய் ஆகாப்பை வர சொன்னு சொல்லு. உபதியா சொல்கிறான், ஆகாப்பை வர சொல்லுவா? ராஜாவியா? நான் தான் சொன்னேன்னு சொல்லுப்போ. உடனே உபதியா இப்படி சொல்கிறான் பாருங்க. உபதியா அழகாக சொல்லுவான், நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் பண்ணி எங்கேயாவது போயிடுவீங்க. இப்போ பாருங்களேன், நான் போய் சொன்னால் ராஜா என்ன உதப்பாருன்னு அவன் சொல்லலை. எலியா வர சொன்னார்னு உங்களை சொன்னார்னு எலியா சொன்னா நீ வந்து ஒரு எங்கிட்ட வர சொல்கிறியா? நீ அப்படி தானே இருக்கும். இவன் எப்படி சொல்கிறான் பாருங்க, நான் சொல்லுவேன் அந்தாலும் வருவான், ஆண்டவர் உங்களை எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுவார், நான் மாட்டிப்பேன், என்ன பண்ணலாம்? அதெல்லாம் போக மாட்டேன், அந்தாலும் வர சொல்லு. இவன் போய் தைரியமாக சொல்லிட்டான் பாருங்க, உபதியா உங்களை எலியா கூப்பிட்றாரு, வர சொன்னார். ஒரு நாட்டோடைய ராஜா கூப்பிட்டாரு வான்னு. ஆகாப்பு ரதத்தை புட்டு வந்து நிற்கிறான். யோசிச்சு பாருங்க,
இது இங்கே இந்த சிச்சுவேஷன் மட்டும் நமக்கு இருந்தால் இன்னும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? என்னை சந்திக்க வந்த இந்த தேசத்தின் ராஜா, வாசலில் பார்க் பண்ணப்பட்டிருந்த அவருடைய ரதம், இது அவருடைய கோவேறு, மிக முக்கியமான ஒரு குதிரை. ராஜாவும் சகோதரரும் டிஸ்கஷன் பண்ணி கொண்டிருந்த போது யூடியூப்பில் வந்துக்கிட்டே இருக்கோம் லைக்ஸ். அவன் சொன்னான், சீக்கிரமாக வண்டி எடுத்துகிட்டு ஓடி போயிருந்தான். என்ன சொல்கிறீங்க? மழை வரப்போகுது. நிஜமாக சொல்கிறேன், சீக்கிரம் ரதத்தை பூட்டிட்டு வீட்டுக்கு போயிரு, பயங்கரமான மழை வரப்போகுதுன்னா. அந்த பையில இவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறான் பாருங்க. இல்லை, ஏரோது சொல்கிறாப்புல, நான் இயேசுவை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, வர முடியாதுன்னு போய் சொல்கிறாங்கிறார். நம்மளாக இருந்தால் ஏரோதா கூப்பிட்டாரு, தான் வந்துட்டேன். எப்போ வர சொன்னார்? 7 மணிக்கு. 6:45 அவர் வீட்டு வாசலில் இருப்பேன்னு சொல்லுங்க. ஐயா பர்ஃபெக்ட் டைமிங்கு, 6:45 இருப்பேன். ஏசு சொல்கிறார், வர முடியாதுன்னு போய் நரிக்கிட்ட சொல்கிறேன். ஏன்? ஏரோதுக்கு முன்பதாக நிற்பது எனக்கு ஆசீர்வாதம் அல்ல, ஆகாப்புக்கு முன்பாக நிற்பது என்னுடைய உண்மையான ஆசீர்வாதம் அல்ல, நான் நாகமானுக்கு முன்பாக நிற்பதும் ஆசீர்வாதம் அல்ல, அவர்கள் வந்து எனக்கு முன்பாக நிற்கிறதும் எனக்கு ஆசீர்வாதம் அல்ல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறேன். அந்த கூட்டத்தில் நானும் இருக்க போகிறேன். கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அதை தான் உன் ஃபோக்கஸ் இருக்கணும். அந்த மைக்ரோசாஃப்டில் வேலை கிடைச்சா நல்லது, அதில் வேலை கிடைச்சா நல்லது, அமெரிக்காவில் கிடைச்சா நல்லது, கனடாவில் கிடைச்சா நல்லது, மாதம் இத்தனை லட்சம் எத்தனை லட்சம் சம்பாதி, உன் முடிவு சிங்காசனத்துக்கு முன்பாகவா இல்லை நரகத்தில் பாதாளத்தில் போய் நிற்க போறியா? இங்கே நிற்கிறத பெருமையாக நினைக்காதீங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. பரவாயில்ல, யாருக்கும் கிடைக்காது, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார், சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நான் எத்தனை பேருக்கு முன்பாக நின்னா என்ன, நான் ஒரு நாள் போய் என் தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறேன். அதுதான் உண்மையிலே ஆசீர்வாதம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கும், சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும். இஸ்ரவேல் சந்ததியை கூட எண்ண முடிஞ்சிச்சு, ஆனால் நம்முடைய சந்ததியை, கிறிஸ்துவின் வழியாக பிறந்த நம்மை ஒரு நாளும் எண்ணி முடியாது. இது கோடான கோடி ஜனங்களாக போய் நிற்க போகிறோம். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அது இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு தான் வந்திருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை வாஞ்சிங்க, இதை விரும்புங்க. இந்த பூமிக்குரியதையே யோசிக்காதீங்க, இது எல்லாம் தானாகவே வரும். இதையெல்லாம் செய்தா இயேசு மற்றதெல்லாம் தராமையாக விட்டுட்டாரு. எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு அப்போஸ்தலர்கள் சொன்னார். அதே தான் நம்மகிட்டையும் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க. புஷ்பத்தையே உடுத்து விற்கிறவர் நமக்கு தரமாட்டாரா? குருவிக்கு போஷிக்கிறவர் நமக்கு தரமாட்டாரா? ஆண்டவர் அதை விட அதிகமாகவே நம்மை போஷிக்க வல்லமை உள்ளவர். என்னுடைய வாஞ்சையெல்லாம் அது, என்னுடைய விருப்பம் எல்லாம் அது. அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்றார். இங்கே அல்ல, ஆண்டவர் பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக என் பேரை சொல்ல போகிறார். ரெண்டாவதாக, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என் கையில் கொடுத்திருக்கிறார். அது பரலோகத்திற்கு வழியும் என் பிதாவின் இடத்துல கிட்டி நெருங்கி சேருகிறதுமான அந்த இரத்தத்தை என் கையில் கொடுத்திருக்கிறார். கடைசியாக, எண்ணி முடியாத அவருடைய சந்ததியில் என்னையும் ஒருவனாய் மாற்றி சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? நாம் தேவ சமூகத்தில் ஒரு 5 நிமிஷம் எல்லாம் கண்களை மூடுவோம். இதுதான் உண்மையிலேயே மெய்யான ஆசீர்வாதம். இதுதான் மெய்யான ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். யாக்கோபுக்கு தனியாக ஆசீர்வாதங்கள் உண்டு, ஈசாக்குக்கும் அதே போல் ஆசீர்வாதங்கள் உண்டு. இது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். நான் வேணான்னு சொல்லலை, ஆசீர்வாதத்தை அதிகமாய் விரும்புகிறவன் நான். ஆனால் எது ஆசீர்வாதம் என்பதை தெரிந்து விரும்ப வேண்டும். அழிந்து போகிறதை, நீங்கள் கண்கள் காணுகிறதை, ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, உன் கண் காணுகிற எல்லாம் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். என்னுடைய வாஞ்சை எல்லாம் நித்தியமானதாக இருக்கணும். அநித்தியமானதுக்கு பின்னாடி ஓடக்கூடாது, அழிகிறதை வாஞ்சிக்க கூடாது. என் பேரை அத்தனை கோடி பேருக்கு முன்னாடி, தூதர்களுக்கு முன்னாடி, பரிசுத்தவான்களுக்கு முன்னாடி, பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கும்பொழுது பிதாவுக்கு முன்பாக இயேசு உங்கள் பேரையும் என் பேரையும் ஒரு தடவை சொல்ல போகிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் யோபுக்கு கிடைச்ச அந்த ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன், ஜீவ புஸ்தகத்தில் அவன் பெயரை எழுதுவேன். ஒப்பு கொடுப்போமா? இந்த ஆசீர்வாதத்தை வாஞ்சிங்களேன். என் கையில் அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இது எனக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கான வழியும் தைரியத்தையும் கொடுக்குதே. இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு இல்லையே?
அவங்களும் என்னென்னவோ பண்ணி பரலோகத்துக்கு போக முயற்சி பண்ணுறாங்களே, நற்கிரியைகளை செய்து பார்க்கிறார்கள், தான தர்மங்களை செய்து பார்க்கிறார்கள், தங்களால் இயன்ற பலவிதமான சரீர முயற்சிகளை செய்து பார்க்கிறார்கள். ஆனால் சரீர முயற்சிகளால் ஆகாததை தன்னுடைய இரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் எனக்கு கொடுத்துருக்கிறாரே, அது ஆபிரகாம் கிட்ட கொடுத்ததை இயேசு வாங்கி என் கையில் கொடுத்துட்டாரே. நான் பரலோகத்துக்குள்ளே நுழைகிறேங்கிற நிச்சயம் இருக்குதே, நான் கிட்டி பிதா கிட்ட போயிடுவேங்கிற நிச்சயம் இருக்கு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? அது வேற யாரும் இல்லை, உங்களையும் என்னையும் பற்றினதான தீர்க்க தரிசனமான வார்த்தை தானே அது. தனிமையோ வறுமையோ இல்லாமையோ கஷ்டமோ கண்ணீரோ போராட்டமோ உபத்திரவமோ பாடுகளோ மரணமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. காரணம், நான் அவருக்கு பிறந்தவன், நான் அவருடைய வித்து எனக்குள் வாசமாயிருக்கிறது. நான் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கும்படி அழைக்கப்பட்டவன், வெள்ளை அங்கியை தரித்து கொள்ளும்படி கொடுக்கப்பட்டவன். நான் கர்த்தரை இரவும் பகலும் சிநேகிக்கிறவன், நேசிக்கிறவன், அங்கே அவரை பார்க்கிறவன். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் சேதப்படுத்தாது. ஆட்டுக்குட்டியானவர் தாமே ஜீவ தண்ணீர் அண்டைக்கு அவர்களை நடத்துவார், அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? அந்த அந்த இடத்துல நிற்கணுங்க. அதுதான் என் வாஞ்சியாக இருக்கணும். நீ இந்த பூமிக்குரியதை நேசிக்காத, எதிர்பார்க்காத, வாஞ்சிக்காத, இதெல்லாம் தானாக வந்துடும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா ஆண்டவர் பார்வைக்கு ஒன்றுமில்லாத தூசு இது. அவர் சொல்றாரு, நான் கேட்டால் ஒரு லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை பிதா அனுப்ப மாட்டாரா? நான் நினைச்சா வானத்துல இருந்து மன்னாவை 40 வருஷம் தரமாட்டேனா? நான் நினைச்சா வானத்துல இருந்து அக்கினியை இறங்கி பட்சிக்க மாட்டேனா? என் கை குறுகி போனதோ? இதையே தேடிட்டு இருக்கியே, இதையே நேசிட்டு இருக்கியே. என் பிள்ளையை எப்படி வளர்ப்பேன், என் பிள்ளைக்கு எதிர்காலத்துக்கு என்ன பண்ண போறேன், நான் எப்படி வாழ போறேன், என்ன செய்வேன், இதெல்லாம் தூக்கி இந்த துக்கத்தெல்லாம் பிசாசு கொடுத்து உன்னை உண்மையான ஆசீர்வாதத்தை பார்க்க விடாமையே உன் கண்ணை மறைச்சிட்டான். நீ பரலோகத்திற்கென்று அழைக்கப்பட்டவன், நீ பரலோகத்திற்கென்று அழைக்கப்பட்டவள், நீ பிதாவுக்கு முன்பாக நிற்கும்படி அழைக்கப்பட்டவள். உனக்கு வழி திறந்திருக்கிறது. கிட்ட போறதுக்கு தைரியமான உடன்படிக்கை உன் கையில் இருக்கிறது. நீ கிட்ட போனினா இயேசு உன் பேரை பிதா கிட்ட சொல்லுவார். இவன் யார் தெரியுமா? குடும்பமே எதிர்த்த போது அவன் எனக்காக வந்தவன். இவன் யார் தெரியுமா? நல்லா பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு எனக்காக கஷ்டப்படுறதுக்கு இந்த ஊழியத்துக்காக வந்தவன். இவன் யார் தெரியுமா? அப்பா அம்மா எதிர்த்து அடிச்சு உதைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு இயேசு போதும்னு சொன்னவன். உன்னை பற்றி ஒவ்வொரு சாட்சியா பிதா கிட்ட சொல்ல 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 பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள்லாம் அதை கேட்டுக்கிட்டே நிற்பாங்க. உன்னை அப்படியே பெருமையாக பார்ப்பாங்க. ஏன்னா உன் பேர் அவ்வளோ பெருமையாயிடுவாங்க. சார், நாமெல்லாம் பரலோகத்தில் இரவும் பகலும் துதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவனை பாருங்க, அந்த பூமியில் இயேசுக்காக எவ்வளோ பாடு சகிச்சிருக்கிறா, எவ்வளோ அடி வாங்கியிருக்கிறா, புருஷங்கிட்ட எவ்வளோ அடி வாங்கியிருக்கிறா, சர்ச்சுக்கு போகிறதுக்கு அடி வாங்கிட்டு சர்ச்சுக்கு சந்தோஷமாக வந்திருக்கிறா. இந்த பையனை பாருங்க, வாலிப பிராயத்தில் அங்கே சுற்றலாம் இங்கே சுற்றலாம் என்னென்னவோ பண்ணலாம், ஆனால் சர்ச்சில் உட்காந்து பாயை போட்டுக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உன்னை பற்றி அப்படியே பிதா கிட்ட ஒன்று ஒன்றா சொல்லுவார். அப்படி நீ உள்ளே போகும்போது பரலோகம் என்ன செய்யும் தெரியுமா? நீ போய் நிற்கும் போது இந்த உலகத்தில் உன்னை பற்றி பொய் சொன்னவங்க, உன்னை பற்றி அக்கிரமாக பேசினவங்க, இல்லாததை சொன்னவங்க, தூத்தி திரிஞ்சவங்க, உன்னுடைய சொத்துக்களை எடுத்துக்கிட்டவங்க, உன்னை எல்லாம் உன்னை பற்றி கேவலமாக பேசினவங்க, அத்தனை பேர் சொன்னது நீ சகிச்சுக்கிட்டேங்கிறத அப்படியே மாற்றி பெருமையாக சொல்லுவார். இவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? எவ்வளோ பேசினாலும் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவ பேரை சந்திச்சுக்கிட்டு எனக்காக சாட்சியாக பூமியில் இவன் நின்னான் தெரியுமா அப்படின்னு சொல்லி நீ பறந்து உள்ளே போகும்போது பரலோகம் உன்னை பூரித்து வரவேற்கும். பிதா உன்னை பார்த்து சொல்வார், உண்மையும் உத்தமும் உள்ள ஒரு ஜீவ சாட்சி உள்ளே நுழைகிறது. Praise you God. Praise you Jesus. நம்ம ஆரம்பம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாங்க, ஆனால் நம்ம முடிவு இப்படித்தான் இருக்கணும். நம்ம முடிவு இப்படித்தான் இருக்கணும். ஆரம்பம் எங்கே எப்படி குப்பையில் ஆரம்பித்தோமோ அது போட்டோம், ஆனால் முடிவு என் தகப்பனுக்கு முன்னாடி போய் தான் முடியணும். அங்கே தான் என்னுடைய கடைசி இளைப்பாறுதல் ஆரம்பிக்கணும்.
அந்த வாஞ்சை, அந்த விருப்பம், வைராக்கியம் வரணும். அப்படி ஜெபிக்கிறவங்களாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சந்தோஷமாக சொல்லுங்கள், ஆண்டவரே என் முடிவு அப்படி இருக்கும். ஆண்டவரே உங்ககிட்ட வந்து தான் என் இளைப்பாறுதலே ஆரம்பிக்கணும்ப்பா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பறந்து புறா போல் நாங்கள் சீக்கிரத்தில் உம்மிடத்தில் சிறகடித்து வர கிருபை பாராட்டுங்கப்பா. எங்கள் உலகத்தில் கொடுக்கப்பட்ட வேலையை முடிச்சுட்டு ஆண்டவரே உமக்கு முன்பாக வந்து உட்கார்ந்து உம்முடைய வசனத்தை கேட்க, உங்கள் வாயின் வார்த்தைகளை கேட்க, ஆராதனையிலே பங்கு கொள்ள, ஆண்டவரே உன் பேர், நீர் பேரை பெருமைப்படுத்துகிறத கேட்க, ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை பார்க்க, ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்களுக்கு முன்னாடி நிற்க, ஆண்டவரே தூதர்கள் மத்தியில் எங்களையும் நிற்க வச்சு நீர் அழகு பார்க்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களை அப்படி கொண்டு போய் சேர்க்க போகிற தயவுக்காய் நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓட கிருபைதான். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.